அந்த பூச்சாண்டி எல்லாம் இங்க என்கிட்ட காமி கூடாது. இங்க பேசுறாள் இல்ல அப்ப செயல்ல காட்டுறவே நானே. ஒழுங்கா எனக்கு செஞ்சுதான் பழக்கம், சொல்லி பழக்கம் கிடையாது. பிறந்த புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா காது உத்துறோம்ல சரியா? இப்ப நீ நல்லா காது ஊத்துறாது எனக்கு நல்லா தெரியுது. நான் எல்லாத்துக்கும் ஊருக்கே காது ஊத்துவோம். கற்பமா இருக்க வளகாப்பு போடுறோம் நீ இல்ல, வளகாப்பு ஏன் போடுறான்? காது ஏன் குத்துறோம்னா வளகாப்பு ஏன் காது ஊத்த நீ ஏக்கமா வளகாப்பு நான் கேட்க கூடாதா? பொன்னாடி எழுத்து பிரமிசத்தை நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சாரு. அண்ணே வந்து ஆடை அனுபவிச்சிருக்காங்க, சந்தோஷமா 2 பேரும் சந்தோஷமா ஒரு நம்மள ஒரு சிறப்படை பெருமைப்படுத்தணும் அப்படின்றக்காக போட்டிருக்காங்க. சரி, எனக்கு வந்து அப்படியும் இதை எடுத்துக்கலாம். இல்ல ஒருவேளை சண்டை கண்டை இழுத்து விடுறதுக்காக 2 பேருக்கு ஆடை போட்டுட்டு இருக்காரா? ஆமா, 2 வகத்துல எதுல எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்ல. நல்ல ஒரு தகுதி படைச்சால் தானே தொகுதிக்கு வர முடியும். எது வேணாலும் ஏத்துக்கலாம் ஒரு பஞ்சாயத்துல. இதுதான் நடக்கும், நம்ம எதிர்பார்த்து போக முடியாது. எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு அடுத்த வருஷம் என்ன நகரக்கூடிய வாழ்க்கை எது நடந்தாலும் அப்படின்னா அது என்ன எனக்கு எது நடந்தாலும் ஏத்துக்கிற பக்கம் இல்ல. பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி சொல்றீங்களே, எது நடந்தா பூச்சி வந்தாலும் பூச்சாண்டின பேரு. ஏங்க எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்க இருக்குது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. நான் சொல்றேன், எது நடந்தாலும் ஏத்துக்கிற பக்கம் என்கிட்ட இருக்கு. நேற்று என்பது இறந்த காலம், நாளை என்பது பிறக்குமா அப்படின்றது சந்தேகம். உண்மைதானே? இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு சொந்தம். ஆமா, உண்மைதான். இந்த நிமிஷத்துல இந்த நேரத்துல யாரு என்ன பண்ண முடியுமோ, என்ன திறமை இருக்கோ சரி அதை சாதிச்சு அவங்க வேலைக்கேற்ப நம்ம பெரிய ஆள் அப்படின்னு அடுத்த பெரியவர்கள் நினைக்க சொன்னாங்க. நேற்று என்றது உடைந்து போன பானையா, பானை உடைஞ்சு வச்சா முடிஞ்சது. ஆனா இன்று என்பது கையில் உள்ள வீணை, அதை நம்ம மீட்டாது நம்முடைய இஷ்டம். நாளை என்பது மதில் மேல் பூனையினார், பூனை தாவு இல்ல அங்கே கூட நிக்கும். நாளைக்கு பொழுது இருக்குமா இருக்காது நம்ம தீர்மானிக்க முடியாது. அதனால விட்டு விட்டு போகுதுகிற விட்டபடன் சுட்டுவிட போகிறோம், சுட்டத்தோர்னு பட்டின ஆண்டாண்டு காலம் மருது புரண்டால் மாண்டார் மீண்டும் திரும்பியது உண்டோ அப்படி இறப்புக்கும் பிறகு பாடுறல்ல. ஏன்னா மரம் கோணலாக இருந்தால் ஊளைப்படி, மனம் கோணலாக இருந்தால் ஊளைப்படி. உள்ளம் பெருங்கோயில் ஊடுடம்பு ஆலயம் வல்லர் பாடுக்கு வாய் கோர்வாசல் தெல்லம் தெரிந்தாருக்கு சிவனை சிவனை பாட்டபடி பெருமை சேர்க்கிறாங்க. அதனாலதான் மனமத செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமத செம்மையான வாசையை நிறுத்த வேண்டாம், மனமத செம்மையான மந்திரமும் செம்மையாகும். நான் அப்படின்னு பெருமை கொடுத்தா இந்த மனசு செம்மையா இருந்துச்சு அப்படின்னா இறைவனை உண்மையா கும்பிடுவான். அதான சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவனை உண்மையா கும்பிட்டா அப்படின்னா இறைவனுடைய பாதுகாப்பு ஆதரவு உதவி எப்பவும் நமக்கு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் உதட்டுல ஒண்ணு வச்சு உள்ளத்துல ஒண்ணு வச்சு வழிபாடு அல்ல, எண்ணத்தாலும் உடலாலும் ஒன்று சேர்ந்து வணங்கக்கூடிய வழிபாடு வாழ்க்கையில பெருமை. சரி பேசுவோம், தப்பு இல்ல. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா நம்முடைய உடம்பே, அதனாலதான் சொன்னேன் சரி உடம்பே கோவில் உள்ளமே வந்து ஆலயம்னாரு. ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் என்ற சிவன் நம்ம உடம்புல இருந்து வெளியில போயிட்டா என்ன பேரு? அதுக்கு பேரு சவம்னு பேரு. சவம்னு தான் பேரு. சிவன் வெளியில போனாலே சவம்னு தானே பேரு. தூங்கும் போது மனிதனுடைய மூச்சு சுழிமாறி போனால் போச்சுறான்னு பாட்டு பாடி இருக்கேன். ஆமா, அதனாலதான் ஊத்த குளிகளை மண்ணை எடுத்து உதிர புழுதிகளை உண்டை சேர்த்து வாங்கி தக்குவனர் பண்ணு பாண்டம் வரையோட்டுக்காக தொண்டாடை பாம்பேண்டாரு. வெங்காயம் சுக்கான சந்தேகத்தால் ஆவதல்ல இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை அங்கார சீரகத்தை தந்திட்டாக தேரன் பெருங்காயம் மேரகத்தை செட்டியார் சீரகம் அகம் தெரியாத வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்ப உள்ள நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப நான் கேக்குறேன் வழிநாயகா, என்ன கேக்குறீங்க? பேசுறீங்களா பாச்சு? ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனித்துவம் இருக்குல. என்ன உள்ள நல்லா இருந்துச்சு? உண்மைதான். யாருக்கு? சரி பாஞ்சாலிக்கு உள்ள நல்லா இருந்துச்சு. அதனாலதான் வனவாசத்திற்கு சென்ற பிறகும் சூரியனை வேண்டி அந்த சூரியனுடைய அருளாலே அட்சய பாத்திரம் அப்படின்னு ஒரு பாத்திரத்தை வாங்கினா. அந்த பாத்திரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் யாரு என்ன உணவு கேட்டாலும் அந்த அட்சய பாத்திரத்தால் கொடுக்க முடியும். ஆனா அந்த அட்சய பாத்திரத்தை பாஞ்சாலி உண்டு பிறகு கழுவி கவுத்துட்டா அப்படின்னா அதுல இருந்து அன்னைக்கு எதுவுமே வராது. இதுதான் அந்த பாத்திரத்தினுடைய தன்மை. இப்படி இருக்கும் போது வனவாச இருந்த பாண்டவர்களை இங்கே அரசவைக்கு வந்த துர்வாச முனிவர் அவர்களுடைய சீடர்களோடு துரியோதனை நல்ல எண்ணம் உள்ளவே மாதிரி எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் பத்தாது, பாண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் போங்க அப்படின்னா. ஏன் உச்சிகால வேலை பாஞ்சாலி சாப்பிட்டு பாத்திரத்தை கவிழ்த்து வச்சிருப்பா. முனிவர் பசியோட போறாரு. துர்வாசரை பொல்லாத கோபக்காரரு, பசி வந்தா 10 பறந்து போகும். கோபக்காரருக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்? சாபம் வாங்கட்டும்ன்ற கெட்டணத்தில் அனுப்பி விட்டா. சரி, ஆனா என்னாச்சு? பாஞ்சாலியை சாப்பிட்டு இருந்தா கழுவி வச்சாச்சு. துர்வாச முனிவர் நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், வந்த பிறகு உணவு உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பாஞ்சாலிக்கு ஒன்னும் புரியல. பாண்டவர்கள் அந்த வச்சாங்க. வந்தார் கிருஷ்ண பரமாத்மா, ஆதரவு கரம் நீட்டினார். ஏன்னா இறைவனை நம்பினார், இறைவன் காப்பாற்றுவார். அப்ப வந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த கழுவி கவிழ்த்திருந்த பாத்திரத்தை எடுக்க சொன்னாரு. அதை சரியா கழுவாம இருந்ததுனால அதுல ஒரு பருக்க சோறும் ஒரே ஒரு கீரை துண்டு இருந்துச்சா. அதை எடுத்து கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உலக ஜீவன்களுக்கெல்லாம் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு. பரமாத்மாவே உலகத்தில் இருக்க ஜீவன்களுக்கு புறம் கொடுத்து உண்டதாலே வந்த துர்வாச முனிவருடைய பசியும் அடங்கியது. வந்தவர் வார்த்தை சொல்லி திரும்பினார், சாபம் கொடுக்கல. அப்ப இறைவன் ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா எப்படினாலும் காப்பாற்றி விடுவார்கள். அன்னைக்கு தான் பாடலோட பாஞ்சாலி கொள்ளாக்க தங்கை கொடுத்தார். அந்த பார்த்தவன் இந்த உலகத்திற்கு பிரமிசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாஞ்சாலிக்கு ஒரு
மருத்துவமனை படிக்கும் தன்னால முடியும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தா இறுதியாக இறைவன் நம்மளை காப்பார் ஒரு எண்ணத்தினாலதே அவ்வளவு பெரிய அவையில பாண்டவர்கள் தன்னுடைய நாடு நகரம் ஒட்டுமொத்த அத்தனை இழந்து விட்டார். எல்லாத்தையும் இழந்த பின்னால இறுதியாக பாஞ்சாலி வைத்து சூதாடுகிறான், இழந்து விட்டான். அப்பத்தான் இங்க இருந்து கூட்டி வர போறேன். போனது யாரு? அரக்க குணம் படைச்ச துச்சாதனை உடனே சும்மா இருப்பாரா? பாஞ்சாலியை கொண்டுகிறான். அவ்வளவு பெரிய சபையில அத்தனை பேர் சுட்டி இருக்கக்கூடிய அவையில சற்றும் எதிர்பார்க்காமல் ஒரு பெண்ணின் கூட எதிர்பார்க்காம பாஞ்சாலியுடைய அந்த துகிலை பிடித்து எடுத்தா சும்மா இருப்பாரா? முடிஞ்ச வரைக்கும் தன்னை காத்திருக்க இழுத்து பிடிச்சு பார்த்தா பாஞ்சாலி ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அப்பதான் பார்த்தால் இனி என் செயலால் யாதொன்றும் இல்லை, என்னால முடியல, இனி இறைவா நீனே என்னை காப்பாற்றணும்னு முழு மனதோடு கிருஷ்ணனை நோக்கி தவறுது கை கூப்பினாள் இல்லையா? தன்னுடைய இரு கரத்தையும் விட்டு கண்ணபரத்தம் நிற்கும் பொழுது அந்த இடத்துல இழுக்க சேலை வந்து கொண்டே இருந்தது. யார் கொடுத்தா? ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக பகவான் எந்த நேரத்தில் துணிந்து வருவான் என்பது கிழக்கணமாக எல்லா வல்ல பெருமாள் நாராயணே அந்த கிருஷ்ணன் கொடுத்தான் ஆடை. அப்ப மானம் காக்கனா இறைவனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டான்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லையா, உருவம் வந்து அந்த சேலையாகப்பட்டது அந்த புடவையாகப்பட்டது வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா முதல்ல எப்படி கூப்பிட்டா? ரெண்டு கைகளையும் தன்னுடைய மார்பகத்திலே வைக்க கொண்டு கண்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடும் போதெல்லாம் வரல. ஆனா ரெண்டு கையையும் எடுத்து தன்னுடைய இரு கரத்தையும் அப்படி மேல் நோக்கி தூக்கி கிருஷ்ணா நான் அனாதையா நிக்கிறேன், ஆபத்து பாண்டவே நீதான் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய கரங்களை நம்பி அவள் மூடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் கிருஷ்ணன் வரல. தன்னை நம்பாம இறைவனை நம்பி மேல் நோக்கி தூக்கும் போதுதான் சாமி வந்தார். முழு சரணாகதின்னு அதுக்கு பேரு. அப்ப என்ன அப்படின்னா இறைவனை முழுமையா நம்பினோம்னா எதுவுமே கிடைக்கும். அதுதான் உண்மை. சரி, இதுல இருந்து அதை புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணனுக்கு ஏன் வந்து கிருஷ்ணன் பாஞ்சாலிக்கு வந்து அன்னைக்கு வந்து அத்தனை ஆடைகளை கொடுக்கணும்? ஏன்னா அதே கிருஷ்ண பரமாத்மா ஒரு நேரத்தில் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருடைய ஆடையாகப்பட்டது நீரிலே நழுவி சென்றது. அப்ப அந்த பக்கம் பெண்களோடு வந்த பாஞ்சாலி இந்த காட்சியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு கிருஷ்ணனுக்காக தன்னுடைய ஆடையை கிழிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாலாம். அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரு, இப்ப என் மானத்தை நீ காப்பாத்தின, ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், உன் மானத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்த வாக்கு. அதனால காப்பாத்தினார். அப்ப நம்பி வந்தவரை அன்னைக்கு அவர் காப்பாத்துறதுக்கு காரணம் இருந்துச்சு. வள்ளுவர் சொன்னார், என்னன்றி கொண்டாருக்கு உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மார்க்கனார். இங்க மட்டும் இல்ல, நாராயணன் எல்லா காலகட்டத்திலையும் ஆபத்து வந்தா காத்து கொடுப்பாரா. கஜேந்திர யானையிலிருந்து யானை பட்டற்ற குளத்துக்குள்ள இறங்கக்கூடிய சமயம் பார்த்து முதல்ல யானையுடைய காலை கடிக்கும் பொழுது பரமாத்மா ஆண்டவா இறைவா பரம்பொருளே அப்படின்னு கத்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடியாந்தவன் ஆபத் பாண்டவன் நேரம் வந்தான். சக்கராயுதத்தை முதலை மீது விட்டறிந்த முதலையை அறுத்து தள்ளி கஜேந்திரன் உயிரை காப்பாற்றி பிரமிசத்தது. அப்ப என்ன அர்த்தம்? முழு மனதோடு இறைவனை யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு. போனோம்னா கர்ணன் மேல ஒரு முறைக்கு மேல அர்ஜுனை மேல இருமுறை நாகபாசன கணையை ஏவக்கூடாதுன்னு குந்தி தேவி வாங்கின வரோம் கர்ணன். ஆனா என்னாச்சு? அன்னைக்கு தலைக்கு குறி வச்சான் கர்ணன். ஆனா கர்ணனுக்கு சாரதியாக இருந்த சல்லியை எவ்வளவோ எடுத்து சொன்னாரு. ஆனா கர்ணன் கேட்கல. தலைக்கு வச்சான். கிருஷ்ண பரமாத்மா தேர்கால ஒரு கால் அப்படின்னு அமுக்குனாரு அர்ஜுனனுடைய ரதத்தை. அப்ப ரதம் கீழே அமுகுச்சு. அப்ப தலைக்கு வந்தது அர்ஜுனனுடைய தலப்பாவையோட போச்சு. இல்ல அப்படின்னா அன்னைக்கு அர்ஜுனனுடைய தலை போயிருக்கும் இல்லையா? அதனாலதான் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு ஒரு பழமொழி. அப்படி மாட்டுக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா போர்க்களத்துக்கு கலந்துக்கிற போன படைபல வேணும்னு கேட்கணும்ல, யாராவது கூட்டு சேர்ந்தா தானே ஒருத்தர் கொல்ல முடியும். நேரா இங்க இருந்து சென்றா படுத்திருக்கிறது பறந்தாமே, முன்னணியில சென்றது துரியோதனை. ஆனா அவன் உட்கார்ந்து இருந்தது தலைமாட்டுல படுத்து கொண்டிருக்கிறான் பகவான். கீழே அடுத்து வந்தவன் அர்ஜுனே காலில் உட்கார்ந்திருக்கான். உட்காரும் பொழுது கண்விழித்து பார்த்தாரா பரமாத்மா. எதிர்க்கக்கூடிய அர்ஜுனன் தானே கண்ணுக்கு தெரியும். அர்ஜுனா என் ஆசிகள் அத்தனை உன்னை சாரும்னாரா. அப்போதே பக்கத்துல இருந்த துரியோதனன் சொன்னானா, அவனுக்கு முன்னால வந்த ஆளு நானு, ஆனா எனக்கு எதுவும் கேட்காம பின்னால வந்து அவனுக்கு கொடுக்குறீங்களே என்ன தர்மம் கண்ணான்னு கேட்க, உன்னை மறந்துட்டேன் துரியோதனா, நீ தலையில உட்கார்ந்து இருந்தியா, கவனம் பத்தல, உனக்கு என்ன வேணும்? நான் வேண்டுமா என் படைவனம் வேண்டுமா? ஒன்ன வச்சு என்ன பண்றது? எனக்கு படைவனத்தை மட்டும் கொடுனார். ஆனா அர்ஜுனன் அப்படி சொல்லல, நீ மட்டும் இருந்தால் போதும் கண்ணா, எனக்கு ஒட்டுமொத்த உலகமே என்னிடம் இருப்பதுனால இங்கதே உருவாகுது. இப்ப அர்ஜுனா பட்டவே கால் மாட்டில் உட்கார்ந்திருக்கான், துரியோதனே தலையில உட்கார்ந்திருக்கான். சில பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, டேய் தலைகால தெரியாம ஆடாதரா, பார்த்து பதனமா பேசிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய பணக்காடு. முன்னாடி வந்தாங்க அப்படிங்கறது முக்கியத்தை விட யாரு முன்னாடி வந்தாங்க அப்படிங்கறத காட்டில யாரு இருக்குல பார்த்தாரு. ஆமா, அப்ப இறைவன் யாரை பார்ப்பாரு? தன்னை பணிந்து இருக்கக்கூடிய பக்தனை இறைவன் கட்டாயம் எல்லாரும் காப்பாத்தாருல இருக்காருல. எல்லாரும் காப்பாத்த முடியுமா? ஏன் அதே கிருஷ்ணன் சரி அமாவாசைக்கு முதல் நாளே போய் அமாவாசை விரதம் இருந்தார். ஏன் சகாதேவனாகப்பட்டவன் துரியோதனனுக்கு அமாவாசை தான் நல்ல நாள், சரி நீ களப்பலை கூட நீ ஜெயிச்சிருவன்னு சொல்லிட்டியா. ஏண்டா
உங்களை கொல்லத்தை அவன் நாள் கேட்கறியா அவனுக்கு அமாவாசையை குறிச்சு கொடுத்து புட்டிய அப்படின்னு அமாவாசைக்கு முன்னாடியே கிருஷ்ணன் விரதம் இருந்தார். ஆமா. இவரை இருக்கிறத பார்த்து எல்லாருமே விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. என்ன அப்படின்னு சந்திரன் சூரியன் இறங்கி வந்து கிருஷ்ண பரமாத்மாவின் இடத்திலே என்ன கிருஷ்ணா இது நியாயமா இன்னைக்கு அமாவாசை இல்லையே இன்னைக்கு ஏன் நீங்க அமாவாசை விரதம் இருக்கீங்க சரி அப்படின் போது அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரு அமாவாசைனா என்ன சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேரும் போது ஏற்படக்கூடியதான அமாவாசை. கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்கல்ல சரி இன்னைக்கு ஒரு அமாவாசை தான் அப்படின்னு இல்லாத அமாவாசையை உருவாக்கி காப்பாத்தினார். ஆமா காப்பாத்தினாரு. கிருஷ்ணன் காப்பாத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய கதைகள்லாம் ஆக்குவதும் இருக்கு அழிப்பதற்கு அதெல்லாம் அவன் செய்யலாம். நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன் என்னமா கிருஷ்ணன் இறைவன் காப்பாத்துவே மனுஷன உண்டு இது இருக்கட்டும். அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வானே பாட்டு. நான் உங்களை கேட்கிறேன் ராமாயணம் இருக்குல்ல சரி ராமாயணத்துல ராமனுக்கு நண்பனாக இருந்தவர் யார் தூதுவே ஆஞ்சநேயர். சரி நண்பனாக இருந்தது யாரு யாருக்கு நண்பனா ராமனுக்கு நண்பனா பாத்தீங்கன்னா சுக்ரீவன் இருந்தாரு குகன் இருந்திருக்காரு சுக்ரீவன் இருந்திருக்காரு விபீஷணன் கூட இருந்திருக்காரு. துன்புடத நீ என்றோ சுகமுடது அது வண்டி பின்புல திரையிலும் பிறவில உண்ணா முன்புல ஒரு நாள் போம் அன்பினால் இணைக்கப்பட்ட ஐவர் உணர் கோணையும் பாடியிருக்காரு எல்லாரும் பாடியிருக்காருல முன்ன மேனை போலும் வெந்தரன் மெழுகை போலும் வேணாங்க அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்க வர்றேன்னா அப்ப அந்த சுக்ரீவனாகப்பட்டவருக்கு யாருக்கு ஆகாது சுக்ரீவனுக்கு மாலிக்கு சுத்தமாகாது. நான் கேக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன முறை அவங்க ரெண்டு அண்ணன் தம்பி தான். இப்ப சுக்ரீவனும் மாறி அண்ணன் தம்பி தானே மாற்று கருத்துல இல்ல. ராவணனிடம் இருந்து இந்த உலகத்துல யாராவது மிகப்பெரிய ஆற்றலாக 10 தலைகள்ல 10 கலைகளை சிறந்தவர் ராவணன். இலங்கேஸ்வரன் பேர் எடுத்தான். ஆனா அவ்வளவு பெரிய இலங்கேஸ்வரனுக்கு பகையாளியா மாறினவன் யாரு ராமன். ஆமா இப்ப எத்தனையோ பகையாளி இருந்தாலும் ராமாயணத்தை பேசும்போது ராமனுடைய பகையாளியா ராவணே மாறி இல்ல. அதான் கேக்குறேன் எத்தனையோ பகையாளி இருந்தாலும் குறிப்பிட்டு இன்னைக்கு போர் நடந்துச்சு சண்டை வந்துச்சு யாரை மையப்படுத்தி பேசுறான் ராமராவண யுத்தம் மகாபாரத யுத்தம் சொல்றோம்ல. இப்ப வாடியினுடைய சுக்ரீவனைய பக்கத்துல இருக்கக்கூடிய ராமனுக்கு ராவணேஸ்வரன் யுத்தத்தை பெருசா பேசுறான் தானே இயற்கை. நான் கேக்குறேன் ராமனிடம் இருக்கக்கூடிய சீதையை சிறையெடுத்து போனது யாரு சீதையை சிறையெடுத்து ராவணேஸ்வரன். ஆமா இப்ப ராவணனுக்கு ஏதாவது உறவு இருக்கா அதே எப்படி ஒரு பகையாளின்ற தவிர மனித பிறவி அவர் அசுர பிறவி இப்ப மாற்றுக்கிறது இல்ல. ஆமா அசுர அவன் மனுஷன். ஆமா அவன் இலங்கேஸ்வர இவர் ராவணாப்பட்டவன். இவன் மண்ணே அவன் இலங்கைக்கு வேந்த மூல கொடி கட்டி பிறந்தான். வேந்தன் அவருடைய பெருமைகள் நிறைய உண்டான செய்தி. இப்ப ரெண்டு பேருக்கு பகையாளின்ற தவிர வேற தொடர்பு இல்ல. இப்ப நான் கேக்குறேன் ராவணேஸ்வரருக்கு ராமே அப்பே எப்படி என்னங்க உலக குடுமையா இருக்கு சொல்லுமா பேசுவான். ராவணனுக்கு ராமே அப்பாவா ராவணனுக்கு ராமனாப்பட்டவன் அப்ப என்ன எப்படி கேட்டேன் ராவணனுக்கு ராமா கொஞ்சம் புதுவிதமா பேசுவோமே இல்லையே இது புராணம் பேசுனீங்க. இது ராவணேஸ்வரனுக்கு ராமனுக்கு பகைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆளி சுக்கிரீவனை பத்தி வேற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்குள்ள ஏன் பகை வந்துச்சு அப்படின்ற மாதிரி கதை இருக்கு. நான் பேச போறதை நீங்க உள்ள எழுதிட்டு வந்து இப்ப வந்து ராமாயணத்துக்குள்ள போய் ராமனுக்கு பேசுவோமே தகவலை கொடுப்போமே அது தப்புள்ள தகவல் சொல்றதுல வேற என்ன. ஆனா கேக்குற கேள்வியில ஒரு நியாயம் வேணும்ல. ரொம்ப நியாயமா அர்த்தமர்த்தமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ராவணனுக்கு எப்படிங்க ராமன் போய் அப்பனாக முடியும் காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியுமா அது முடியாது. அப்ப ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அர்த்தம் இல்லாம சொல்ல முடியுமா முடியாது. நான் அர்த்தம் இருக்கவும் தான் கேக்குறேன். ராவணேஸ்வரருக்கு ராமனுக்கு பகைன்றது தெரியும். ராவணனுக்கு சீத மகன் கூட கதை உண்டு உண்மைதான் அப்படி கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி இருக்கட்டும் அது ஒரு ராமாயணம் சொல்லுது அப்படி சொல்லி சொல்றீங்க. ராவணனுக்கு ராமே அப்பான்னு எந்த கதையில இருக்கு இப்ப நான் சொல்றது ராமாயணத்தில் வரக்கூடிய கதையினுடைய அடிப்படையில் நான் கேட்கல. நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சீதையாப்பட்டவள் அப்பன்ற கதையை ராமேஸ்வரன் சொல்லி போடலாம். ஏதாவது பேசணும்ன்றதுக்காக சும்மா ஏட்டிக்கு போட்டியா பேசினா சீதைனா அப்பேன்னு ஒரு கதையை சொல்லி போடலாம். அது எல்லாருக்கும் பரவலா தெரியும். நான் அதை கேட்கல. நீங்க அதை கேட்க நான் சொல்லல. ராவணேஸ்வரனுக்கு ராமே அப்பே எப்படின்னு கேட்டேன். அதுதான் அப்படி ஒரு கதையே இல்லையா இருக்கே. நீங்க பேசணும்ன்றதுக்காக நீங்க பேசுனீங்கனா இல்லைன்னு சொல்லுங்க நான் சொல்றேன். இது வீணா விவகாரம் இல்லைன்னு சொல்லுமா நான் சொல்றேன். அப்புறம் என்ன நீ எந்த வணையும் பண்ணு எந்த விஷயத்தை பேசு உன்கிட்ட விட்டு கொடுத்து போலாம் நான் பாத்து போறேன் பேசுவான். பாக்க இந்த பூச்சாண்டி எல்லாம் இங்க என்கிட்ட காமிக்க கூடாது. தெரிஞ்சுக்க நான் இங்க பேசறாள் இல்ல அப்ப செயல்ல காட்டவே நானே ஒழுங்கா எனக்கு செஞ்சுதான் பழக்கம் சொல்லி பழக்கம் கிடையாது. வாய் சொல் வீரர் வாள் வீச மாட்டேன் நான் பாத்துக்க இருக்க மாட்டேன். அப்புறம் பட்டு அடிச்சிட்டு பொட்டுன்னு போயிட்டே இருப்பான். பொட்டுன்னு அடிக்கணும் நினைக்கிறேன் அடிச்சு விடுவேன். உன் நினைப்பு வந்தாலும் நான் அடிப்பேன். இந்த சபடால இந்த சட்டை இந்த மொட்டை திமிரு இந்த வெட்டி திமிருலாம் என்கிட்ட பேச படினாக்கா சொல்லுங்க. நான் வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசறாள் இல்ல 2 நிமிஷம் பேசினா அதுக்குள்ள என்ன சொல்லணும் சொல்லக்கூடிய நாரத பிரம்மம் அவர்களே தாங்கள் கேட்கும் கேள்வி நியாயமான கேள்வி. நியாயம் இருக்கு சபையிலே ஏற்றுக்கொள்ளப்படும். இது நியாயமா எனக்கு இருக்கட்டும். நான் சொல்றது நியாயம் இல்ல நீ சொல்லி கொடுப்பா. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப நம்ம பேசணும்ல வாலி சுக்ரீவன் பத்தி. சுக்ரீவன் எந்த கதையில வர்றாரு? சுக்ரீவன் ராமாயணத்துல வர்றாரு. சரி அடுத்து நடந்தது என்ன? மகாபாரதம்.
அடுத்த யுகம் மகாபாரதம். ஆமா. முத யுகம் ராமாயணம் உண்டு. சுக்கிரவே ராமாயணத்துல வர்றாரு. சரி, நான் உங்களை கேக்குறேன், மகாபாரதத்துல தானே கர்ணே வர்றாரு. ஆமா, கர்ணனுடைய கதை மகாபாரதம். இதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. எந்த மாற்று கருத்து கிடையாது. நல்லா கேட்டுங்க. ராமாயணத்துல வர்றவர் சுக்கிரவே. சரி, மகாபாரதத்துல வர்றவர் கர்ணே. உண்மை. உண்மைதானே? நான் சொல்றேன், சுக்கிரவனுக்கு கர்ணே தம்பி. எப்படி சொல்லுங்க பாப்போம். இந்த அர்த்தம் இல்லாத பிரச்சனை பேசாத. யா? நான் பேசுற காரணம் இல்லாத பிரச்சனை நீ இவர் பேசினா மட்டும் காரணமா? ராவணனுக்கு ராமே அப்பான்னா நியாயமா? சரி. சுக்கிரவனுக்கு கர்ணன் தம்பினா அநியாயமா? கேட்டா நீ கேட்டது ஒரு கதை, நான் கேட்டது ஒரே கதை. சரி. ராமாயணத்தை மையப்படுத்தி வரக்கூடிய சம்பவத்தை கேட்டுக்கிட்டு ஏங்க, அவங்க நீ முன்னால நடந்தத பின்னால வைப்படுத்திக்கிட்டு இருக்க. அவங்க பண்றது வந்து நியாயமா தான் தெரியும். முத யுகத்துல வந்த சுக்கிரவனுக்கு அடுத்த யுகத்துல வந்த கர்ணன் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். முத யுகம் முடிஞ்சு வச்சுனா அடுத்து ஆரம்பிக்கும் பொழுது இங்க நடக்கிற கதை மாந்திர வச்சு பேச முடியும். வேற கதாபாத்திரம் வேற, முறைகள் வேற, எல்லாமே வேற. அப்புறம் என்ன, சுக்கிரவன் வரக்கூடியது ராமாயணம், இவன் வரது மகாபாரதம். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடாத விஷயத்தை எப்படி தொடர்பு? நான் சொல்றேன், சுக்கிரவனுக்கு கர்ணன் தம்பி எப்படி? அப்படிங்களா? அப்படிதான். மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து இல்ல. நீங்க பேசுவீங்க. ஏன் ராவணனுக்கு ராமே அப்பாவாகும் போது சுக்கிரவனுக்கு கர்ணே வந்து தம்பி ஆக முடியாதா? அப்ப இந்த கோணத்துல நீங்க இப்படி தான் பேசுவீங்களா? அப்படி ஒரு கதை இருந்தா அப்படி ஒரு கதை இருக்காதா? ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உங்களை கேக்குறேன், கதை படம் இருக்குடா. மனிதனா பிறக்குறோம். சரி. மனிதருள் மனிதர் உண்டு. மனிதருள் தெய்வம் உண்டு. மனிதனுக்கு குரங்கு மிருகமும் உண்டு. மனிதருள் மாணிக்கம் உண்டு. எல்லாரும் என்ன செய்றேன்? ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசுக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணி, சரித்திரம் அறியாத பண்டி, கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி சொல்லாத சீடன், பாவத்தை தீரா தீர்த்தா, வாழ்க்கையில இருந்து பயனிலை ஏறுதானே பாடுறேன். பயனற்று போகாம பயன் உள்ள பேச்சாய் பேச்சு பயனாத்த இருக்கு. அப்ப மனிதனா பிறகுறான். பிறந்து நம்முடைய முறையில நிறைய சடங்குகள் உண்டு, சம்பிரதாயம் உண்டு. சரி. பிள்ளை பிறகுது. ஆமா. பிறக்கிற பிள்ளைக்கு முடி எடுக்கிறா. சரி. காரணம் உசுர கொடுத்த சாமிக்கு உயிராக்கப்பட்ட கூந்தல் மயிர் என்று சொல்ல கொடுனாரு. கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கணும்ல. அதுல ஒரு முறை உண்டு. அத குலசாமிக்கு கொடுக்குறோம், அடுத்து இஷ்ட தெய்வம் காவல் தெய்வத்துக்கு கொடுக்குறோம். சரி. அதுல ஒரு நியாயம் இருக்கு. பிறந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா காது ஊத்துறோம்ல. சரியா? இப்ப நீ நல்லா காது ஊத்துறாது எனக்கு நல்லா தெரியுது. நான் எல்லாத்துக்கும் ஊருக்கே காது ஊத்துவான். ஆமா, ஊரடியே காது ஊத்துனா அவருக்கு ஒருத்தன் காது ஊத்தி தானே ஆகணும். அது நீ உனக்கே ஊத்திக்கிற கூடாதுல. அது இது வரைக்கும் மாட்டிக்கிற கூடாது. இது வரைக்கும் நடக்கலாம் நடந்துச்சுன்னா அப்படியே நினைச்சிட்டு இருக்கீங்க. நேத்து வரைக்கும் படாத தூசி இன்னைக்கு படுறது இல்லையா கண்ணல? அப்படிதாங்க நடக்குது. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? நடக்கிறது தானே பேசுவோம். அப்ப நடக்குது நினைக்கிறேன். நாளைக்கு உலகம் அழிச்சு போயிரும். இன்னைக்கு என்னால முடியும் நாயகா? நீங்க எதை சாட்சி காட்டுறேன் பாப்பா. இங்க முடியாது. காட்டில இங்க முடியாதுன்னு அப்படி நினைக்காதீங்க முத. இந்த பேச்சு பேசாதீங்க. உங்க விவகார பேச்ச ஏன்டா பேசக்கூடாது? உன் நினைப்பு தான் உன் பாப்பா பேசுங்க. அந்த நினைப்பு நினைச்சிட்டு அது நம்மள அசைக்க முடியாது. வாடை காத்து வர வரைக்கும் தென்றல் காத்து வரைக்கும் இல்ல, சூறாவளி காத்து வந்தா ஒட்டுமொத்தமா புடிங்கிட்டு போயிரும். பாத்து சுனாமி மாதிரி இருக்கட்டும். சூறாவளியில எங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. பாத்துக்குறோம். சொல்லுங்க. தப்பு இல்லையில சொல்லாதீங்க. இப்ப நீங்க பேசுறீங்க, பேசி செஞ்சு காமிங்க. காது குத்துறேன்னு சொல்றீங்க. காது குத்துறது மரபு, தமிழுடைய பண்பாடு. இது மாட்டு கருத்து இல்ல. காது ஏன் குத்துறோம்ன்ற இப்ப நீங்க கேட்டீங்கல, காது குத்து ஏன் குத்துற கட்டிங்க? வந்த மகாபாரதம் பேசுறா, ராமாயணம் பேசுறா, இருக்கட்டும். இது பொதுவான ஒரு தகவல். ஏதாவது நடைமுறையா இருக்கு. தமிழருடைய பண்பாடுகள்ல கலாச்சாரத்துல முக்கியமா நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி கேட்டீங்க. ஒரு விஷயம். இப்ப காது குத்து ஏன் பிள்ளைக்கு குத்துறோம் கேக்குறீங்கல? ஒரு பெண்ணாகப்பட்டவள் இந்த உலகத்துல மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவா செய்தர வேண்டும் தானே உண்மை. ஒரு குழந்தையாகப்பட்டவள் பெற்றெடுக்கும் பொழுது ஒரு தாயாகப்பட்ட முழுமை அடைகிறார். ஒரு பெண்ணுக்கே ஒரு பெருமைன்றது குழந்தை. அதனால சொன்னாங்க, அடையும் போதுதானே பெண்மைன்ற முழுமை கிடைக்குது தானே உண்மை. குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல்ல கேளாதோர். நாங்க மழலைனா யாருமா? குழந்தை. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது நிறைமாத கர்ப்பிணிக்கு நடத்தக்கூடிய அந்த விழாவுக்கு பேர் என்னமா? நிறைமாத கர்ப்பிணிக்கு வளகாப்பு போடுவாங்க. யாருக்கு போடுவாங்க? இல்ல யாருக்கு போடுவாங்க வளகாப்பு? கர்ப்பமா இருக்க பெண்ணுக்கு. கர்ப்பமா இருக்க பெண்ணுக்கு வளகாப்பு போடுறோம். நீ இல்ல வளகாப்பு ஏன் போடுறான்? காது ஏன் குத்துறோம்னா வளகாப்பு ஏன் போடுற? ஏன் காது குத்து நீ ஏக்கமா வளகாப்பு நான் கேட்க கூடாதா? இருக்கு. எதுக்கு முறை இருக்குல? கிணறு வெட்ட பதிலு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலி பசிச்சாலும் புள்ள தின்னாதுன்னுவாங்க. ஏன்? நான் கேட்டதுக்கு பதில் முடியல. நான் கேட்டதுக்கு நீங்க பதில் பதில் இங்க ஆரம்பிக்கலையே. இல்ல கேள்வியா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பதில் எப்ப முடியும்? கேள்வி கிடையாது, தொடுத்துட்டு தான் பதிலுக்கே முத போகணும். அப்படி கிடையாது. நான் கேட்டதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. அறிவினா ஐயவினா கொலைவினா கொடைவினா ஏவல்வினா இருக்கேன். வினாவை தொடுத்து பதில கொடுக்கறது மரியாதை. கேக்குற கேள்வி தேவை உள்ள கேள்வி, தேவை இல்லாத கேள்வி, வீணான போச்சு. இப்ப பேசுறீங்க பேச்சு. ஓயா பேசுற பேச்சு கொல்ல பேச்சு இருக்கு. அப்ப பேச்சு பலது இருக்கட்டும். அந்த சின்ன பேச்சா இருந்தாலும் மக்களை சென்றடையக்கூடிய கருத்து பேச்சு இருக்கணும்ல. அதனால தான் சபையில இருந்து பேச, சமயம் இருந்து பேச, பேசாமலும் இருந்து பழகணும். எதை பேசணும் தெரிஞ்சுக்கிற காட்டி எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுறவனுக்கு பேர் தான் பேச்சாளி. அப்ப வாழ்க்கையில ஒரு மனிதனை முன்னிலைப்படுத்தக்கூடியதே களமும் காலமும் தான். அந்த காது ஊத்துறதுங்க அந்த வளகாப்பையை நடத்துறான். ஷடராமா எங்க போய் முடிய போகுதோ? அது எங்க போய் முடிஞ்சா என்னது? அவர் முதல்ல கேள்வி கேட்டா நான் தான் சொல்லணுமா? அப்ப அங்க பாத்துக்க நான் சொல்றேன். ஓ நாட்டு மக்கள் முன்னாடி எடுத்துக்காங்க. இப்ப இல்ல, அப்ப நீங்க பேச நாட்டு மக்கள் நம்பர் வந்து அப்படி தான் பேசிக்கிட்டு. ஓ நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வந்துருச்சு. நீதியா இருப்பாங்க. என்னங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுமா?
நம்ம என்ன சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளேயுமே இப்படி வர இல்ல தீர்ப்பு அவர் சொல்ற சரியா தான் இருக்கு. கேட்ட கடியை முடிச்சிட்ட அப்புறம் கேளுமான்றாப்ல. நியாயம் தானே? என்னைக்காவது நான் பதில் சொல்லாம ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கனா? அவர் கேள்வி கேட்கிறாரு, திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்படியே வந்துருச்சு. அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கான். கேள்வி கேள்வியா போயிடக்கூடாதுல. முதல்ல என்ன கேள்வி கேட்டாரு? ராவணனுடைய தந்தை ராமன், அதான் முதல் கேள்வி இல்லையா? அதை முடிச்சுட்டு அடுத்து அப்படியே வருவோம். இது ஒண்ணும் இல்ல, வார்த்தை புரட்டு தான். ரா அப்படின்னா இருட்டு, ரா பொழுதுன்னுவான், ரா காலம்யா. ரா அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். வண்ணன் அப்படின்னா வண்ணம்னா நிறம். அப்ப ரா வண்ணன் அப்படின்னா இருட்டு நிறம் உள்ளவன் யாரு? கருப்பா இருக்கிறதுலே அழகானவன் யாருங்க? இருட்டு நிறம் படைத்த அழகன் யார் அப்படின்னா தேவ உலகத்திலே மன்மதன். அப்ப ராவணன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மன்மதன் ஒரு அர்த்தம் உண்டு. ராவணன் இந்த ராவணன் அவர் சொல்லல, வார்த்தையில் வர்ற ராவணன் அப்படின்றது மன்மதனை குறிக்கும். அந்த மன்மதனுடைய அப்பா யாரு? எல்லாம் உள்ள பெருமாள் தான். பெருமாள் தானே ராமே. அப்ப ராவணன் என்ற மன்மதனுடைய தந்தை ராமன்ற பெருமாள் தானே. அதான் ராவணனுடைய தந்தை ராமன் நீங்க சொன்னீங்க. அப்ப எங்க முடிச்சு போட்டு எங்க முடியுதுன்னு பாத்தீங்களா? அங்கிட்டு முடிச்சாலும் நாங்க முடிச்சா இருக்கா? இப்ப நான் அப்படியே நேரா தச்சு விட்டுருவோம். அதத்தை கேட்டீங்க போதுமானே. நான் கேட்ட சம்பவம் அதல்ல அப்படி அழுத்தி கேட்டதே அதுக்காக. சே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த உங்களுக்கு ஒருத்தர் பேசினாரு, எனக்கு 5-6 பேர் கை தட்டி. 5-6 பேர் பேசினாலும் ஆறுதலா தானே பேசிட்டாங்க. என்னைக்குமே ஒரு வருத்தப்படாத. எங்க வளையபட்டியில சரி மக்கள் நல்ல மக்கள், உண்மைதே, நம்ம சொந்த வந்தா நல்லது நியாயமானவங்க இருக்கட்டும். அது எனக்கு எதிர்ப்பா ஒத்த புள்ள ஒத்த வார்த்தை பேச. ஏ உனக்கு சொந்தம்னா அப்படி எனக்கு எதிராளியா? இப்படி சொன்னா பல வருஷமா பேச ஒண்ணு மஞ்சாயத்து இல்லையே. அது வந்து எங்க அக்கா தங்கச்சியை பூரா உட்கார்ந்துருக்காங்க, எனக்கு தான் பேசுவாங்க. அப்படித்தான் உங்களுக்கு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒருத்தர் மட்டும் தான் உண்மைதே. அக்கா தங்கச்சி ஒட்டுமொத்த பேருமே ஒண்ணே தான் பேசுவாங்க. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா வந்த நாரதரை பேசணும், அவர் தான் நல்ல மனுஷன் பேச. சரி அதெல்லாம் இருக்கு. அந்த முத பிறவியில பேசணும்ல. ராமாயணத்துல வந்த ராமாயணத்துக்கு வரக்கூடிய சுக்ரீவன் கையை தூக்கி அமிச்சிட்டு இருக்கு. பாரத கதை வரக்கூடியது கர்ணன். ரெண்டு கதைக்கும் தொடர்பு இல்ல. ஆனா சுக்ரீவனுக்கு தம்பியா இருக்கக்கூடிய கர்ணன்றீங்க எப்படி தம்பியா மாற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவு ஒற்றுமையை நம்ம பார்க்கணும்ல. சுக்ரீவன் முதல் யாருக்கு பிறந்தார் ஒரு கணக்கு இருக்கு. யாருக்கு பிறந்தார் சுக்ரீவன்? ஆரம்பத்திலே அருணாதேவி அப்படின்ற வடிவத்தை எடுக்கிறேன். சூரியனுடைய தேரோட்டியா இருக்கக்கூடிய அருணே. இந்த அருணே அருணாதேவி என்று சொல்லக்கூடிய வடிவம் எடுத்து இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய மேனகையை பார்க்கணும்னு போறாப்புல. போனா போக முடியுமா? படி காவலர்கள் விடமாட்டேன்றாங்க. அப்பத்தான் ஒரு பெண்ணுடைய வடிவம் எடுத்து உள்ளே செல்கிறார் இந்த அருணே. அருணாப்பட்டவன் பெண்ணுடைய வடிவம் எடுத்து போனேன்னா அருணா தேவி அப்படின்ற பெண் வடிவத்தை எடுத்து உள்ள போற. யாருன்னு கேட்க மேனகைக்கு நான் புதிதாக ஒப்புகை செய்யக்கூடிய அலங்காரம் பண்ணக்கூடிய ஆளு சொல்ல உள்ள விட்டாங்க. போனான்ல ஆடலும் பாடலையும் ரசித்துக்கிட்டு இருக்கேன். உள்ள போன அருணே. இந்த அருணனை பார்த்து ஆசைப்பட்டுறேன் இந்திரன். ஆசைப்பட்டா சும்மா இருப்பானா? அப்படிப்பட்ட இந்திரனாகப்பட்டவன் ஆசைப்பட்டாச்சு. இந்திரன் ஆசைப்பட்டா சும்மா இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட அருணாதேவியை மணக்கிறான், கூடுகிறான். அருணாதேவி என்று சொல்லக்கூடிய அருணனுக்கு அங்கே உள்ள இந்திரனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. வாலி. அவன் தான் வாலி. சரி நேரம் வந்தாச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்து வச்சு சூரியன் சொல்லாம மறைக்க முடியாது. ஒரு நேரத்தில் சொல்லிடுறாரு. எப்படா வடிவத்தை எடுத்துன்னு கேட்க நான் இந்த மாதிரி பெண் வடிவத்தை எடுத்தேன்னு அருணாதேவி வடிவத்தை எடுத்து காட்டாரு. அவர் மேல சூரியன் ஆசைப்படுறார். சூரியன் ஆசைப்பட்டோன்னு சூரியனுக்கும் அருணாதேவிக்கும் பிறக்கப்பட்ட பிள்ளைத சுக்ரீவன். இப்ப சூரியனுடைய பிள்ளை யாரு? சுக்ரீவன். ஒரு கதையா? சூரியன் பிள்ளை சுக்ரீவன்னா இந்த கதை இப்படியே நிக்குது. இப்ப மகாபாரதத்துக்கு வாங்க. மகாபாரதத்துல குந்திக்கு துர்வாச மந்திரர் மந்திர உபதேசம் செய்யறாரா? இந்த மந்திரத்தை அழைத்தீங்கன்னா அதுக்குள்ள தேவன் வருவான், அவனால ஒரு குழந்தை ஏற்படும் சொல்லி மந்திரத்தை கொடுக்கிறாரா? அப்ப அவர் சொன்னது பலிக்குதா இல்லையான்னு பார்ப்பதற்காக குந்தி யார் நினைச்சா சூரியனை நினைக்கிறாள். அப்படிப்பட்ட சூரியனை நினைக்கும் பொழுது சிறு வயதிலே சூரியனுக்கு குந்திக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறனாது அவன் தான் கர்ணே. இப்ப தாயார் வேறையா இருந்தாலும் அப்ப யாரு? சூரியனுடைய பிள்ளை சுக்ரீவன். இங்க சூரியனுடைய பிள்ளை கர்ணே. அப்ப ரெண்டு பேரும் என்ன உறவு வேணும்? அண்ணன் தம்பி உறவு வேணும். அப்ப சுக்ரீவனுக்கு கர்ணே தம்பி உறவு வேணும்னா இது சூரியனுடைய பிள்ளை என்பதனால இருக்கா? அப்ப பேச்சுன்றது நீங்க அப்படி பேச ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி பேச்சு இருக்கல. அப்ப கதைகள் உண்டு இருக்கல. அப்ப மகாபாரதத்திலயோ ராமாயணத்திலயோ எடுத்து பேசணும் அப்படின்னா தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா. ஆனா வித்தியாசமா பேசும்போது பெரிய விஷயம். சரி பல கருத்து இருக்கல. நெத்தில நீங்க என்ன ஓடுறீங்க? நான் என்ன திருநீர் பூசிருக்கேன். அந்த திருநீருக்கு பேரு பசுபதி பாசம் தானே? விபூதி. விபூதி தானே? அதெல்லாம் சரி. காது ஊத்துறதுங்க அதான் சொல்றீங்க. வளகாப்புன்னு கேட்டேன். வளகாப்பு மறந்துட்டீங்களோ? இப்ப முதல்ல கேட்டது நான் தான். நீங்க தான் சொல்லணும். நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல. சரி நான் சொல்லி இப்ப யாரு சொல்லணும்? சரி பேசுறீங்க பாச்சு சொல்லுங்க. இப்ப வளகாப்பு பிரச்சனை பேசுவோம். இப்ப பேசக்கூடிய பெருமைகளை தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர்,
சகலத்திற்கும் ஐவர் சுவைகள் 6 சுரங்கள் 7 திக்குகள் 8 கிரகங்கள் 9 பசி வந்தா 10 மறந்து போ. உலகத்துல பசி வந்தா 10 மறக்கும்ல. ஆமா. சிவனை மட்டுமே அழுது வந்த அன்பர் கூட்டமணி யார சொல்லுவோம் தெரியுமா? யார சொல்றா? 63 நாயன்மார்களை சொல்றா. இன்னைக்கு சொல்றோம்ல, ஒவ்வொருத்தருக்கு ஒரு புனித நூல்னு பேர் வச்சிருக்கோம்ல. சரி, நான் கேக்குறேன், 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, ஆமா. அந்த 63 நாயன்மார்கள்ல சரி, தெரியாம ஒருத்தரை கொண்டு விட்டதுனால தெரிஞ்சே இறந்து போனவர் யாரு? பேசுறீங்க நீங்க பேச்சு. பதில சொல்லுங்க. இந்த பேச்ச உங்களுக்கு உள்ள இருந்து பேச வைக்கிறது யாருமா? யாரு? யார் பேச்சுக்கு அதிபதி? நாவுக்கரசி யாரு? நாவுக்கரசி உங்க அம்மா கலைவாணி. கலைவாணி தானே? ஆமா. கலைவாணியுடைய கணவர் யாரு? பிரம்மா. பிரம்மா தானே? அழிக்கக்கூடிய வேலைக்கு அதிபதியா இருக்கிறது யாரு? சிவபெருமான். சிவன் தானே? சிவனாகப்பட்டவன் பூலகத்துல எத்தனைய தாண்டவங்கள் ஆடி இருக்கான். இன்னைக்கு திருமேனி ஆடக்கூடிய திருமேனிய எந்த வடிவம் நம்ம சொல்லுவான்? ஆடுறது நடராஜ பெருமான். நடராஜ பெருமான் ஆடுறாரு உங்களுக்கு தெரியும். ஆமா. எப்படி எந்த கால தூக்கி ஆடுறாரு? நடராஜ பெருமான் இடது கால தூக்கி ஆடிப்பாரு. இதானே உலக இயற்கை. பொதுவாக நடராஜருடைய திருவுருவத்தை பார்த்தோம் அப்படினாலே சரி, அந்த இடது கால தூக்கி ஆடின மாதிரி தான் அவருடைய இடது காலை தூக்கி கொண்டு ஆடுறாருல. ஆமா. என் காலை பற்றி கொண்டால் உன்னை உயர ஏத்தி விடும் என்பதற்காக இன்னைக்கு நடராஜர் காலை தூக்கி ஆடுறாருல. கால் தூக்கி இடது கால ஆடுற மாதிரி வடிவம் பல இடத்துல இருக்கு. ஆனா ஒரு பக்தனுக்காக ஆடிய காலை இறக்கிய காலை தூக்கி மாத்தி காலை ஆடுனானே, எங்க அது? எங்க? அத எங்கன்னு கேக்குறேன். அதத்தான் நானும் எங்கன்னு கேக்குறேன். நான் கேட்டேன் கப்பியலா? அப்படி இல்லங்க. அப்புறம் என்ன? கேள்விகளுக்கு பதிலே வரலையே. பதில் இங்க கொடுக்கலையே. காது ஏன் குத்துறோம்னு கேட்டேன். அதத்தை கேட்டிருக்கேன். வந்துடலாம். வளைகாப்பி நடத்த கேட்டு சொல்லலையே. எது? வளைகாப்பு மறந்துட்டீங்களோ? நான் மறக்கலங்க. சரி, நான் வர விஷயத்தை பேசு. முதல்ல கேள்வி நான் கேட்டேன். காது குத்துறோம்ல, பதில சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதருக்கு காது குத்துறது இருக்குது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்த ஒரு வருடத்துல குத்தி மொட்டை அடிக்கிறது வழக்கம். குலசாமிகளுக்கு போயிடலாம். இப்ப காதினுடைய தன்மை என்னன்னு அதை பார்க்கணும். இது பிரணவத்தினுடைய வடிவமாக இன்னைக்கு பல இடத்துல பார்த்தோம்னா ஓம் நமோ நாராயணா, ஓம் முருகா, ஓம் கணபதி நமக, ஓம் சக்தி அப்படின்னு இந்த ஓம் என்ற வாக்கியம் முன்னணியாக இருக்கும் எல்லா இடத்துலையும். இந்த ஓம் என்ற வாக்கியம் முன்னணியா தானே இருக்கு. இந்த ஓனா வடிவத்தை பாருங்களே. இந்த காது ஏறத்தாழ ஓனா வடிவத்தில் இருக்கும். இந்த ஓனா வடிவத்தில் இருக்கக்கூடிய காது ஓம் அப்படின்ற தத்துவத்தை ஒழிக்கணும்னா ஒரு புள்ளி வைக்கணும். இந்த புள்ளி வச்சாதான் இம்மன்றதுக்கு அர்த்தம். இந்த ஓ என்று சொல்லக்கூடிய இந்த ஓங்காரத்துக்கு மத்தியில காது குத்துவது இம் என்ற பிரணவத்தை சேர்த்து ஓம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் காது குத்துறது ஆன்மீக வழக்கம். ஆனா இதை தாண்டி காது குத்து ஏன் நடவடிக்கை கட்டியனா, இடது மூலையிலிருந்து வரக்கூடிய நரம்பு, வலது மூலையிலிருந்து வரக்கூடிய நரம்பு, இது ரெண்டு ஒன்றா இணைக்கக்கூடிய மைய பகுதி இந்த காது. இந்த காதில் நம்ம குத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான மூளைக்கு நரம்பினுடைய தூண்டுதல் ஏற்பட்டு மூளை வளர்ச்சி அதிகரிக்குது. இது ஒரு காரணம். இன்னொன்னு, அதிகப்படியான ஞாபக சக்தி ஒருத்தனுக்கு வருகிறது. இன்னைக்கு நம்ம விஷயத்தை மறந்து போனோம்னா விநாயகத்தை காதை பிடிச்சி இப்படி இழுத்து தோப்புக்கரணை போனோம். எதுக்கு? விஷயத்துக்கு இல்ல, பழசெல்லாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்கு. இன்னைக்கு பல்வேறு செய்திகளை ஞாபகப்படுத்துவதற்காகவும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்காக குத்தப்படக்கூடியது இந்த காது குத்து. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல அந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய நேரம் நட்சத்திரத்தை வச்சு அந்த குழந்தைகளை வந்து கடத்தி வந்து ஒரு தீய விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்ப உடலிலே அந்த ஒரு உச்சம்னு ஒண்ணு வேணும். அது மட்டும் இல்ல, லோகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளியோ தங்கம், அதை வந்து போடணும் அப்படின்றதுக்காக குத்தப்பட்டது காது. அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்தா கூட முன்னாடக்கூடிய மார்பை குத்தி கீறிட்டு புதைக்கிற வழக்கம் கூட இல்ல. அந்த காலத்துல பிறந்த குழந்தைகளை கூட ஒரு முள்ளை எடுத்து கீறி தான் புதைப்பாங்க. ஏன்னா தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன மாறக்கூடாது என்பதற்காக புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் என்பதை சொல்லக்கூடாது. அதே மாதிரி வாழ்வில் அடிபட்டு செத்தான பெருமை இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப நீங்க கேட்ட மாதிரி இப்ப என்ன கேட்டீங்க? வளைகாப்பு நடத்துறோம். வளைகாப்பு ஒரு 7 மாதம் அல்லது 9 மாதத்துல வளைகாப்பு நடத்துற முறை உண்டு. ஏன் அப்படின்னா 7, 9 அப்படின்றது 7 மாதத்தினுடைய கால கட்டாயத்திலே அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை நல்ல பக்குவத்துல வளர்ந்து ஒரு நிலையில இருக்கும். அப்ப அந்த நிலையில அந்த பெண்ணுக்கு அந்த வளைகாப்பு பூட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி ஊர் உலகம் எல்லாம் அந்த சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கூடி அந்த வளைப்பூட்டு விழா நடத்திய பிறகு அந்த வளையலுடைய சத்தம், அடுத்து அந்த பெண்ணை எப்பவுமே அந்த வளையல் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அப்ப அவ வந்து நடக்கும் போதோ உட்காரும் போதோ அந்த வளையலுடைய சத்தம் அந்த வயிற்றுக்குள்ள நல்ல பக்குவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கேட்குமா. அப்படி கேட்கும் போது அந்த சத்தத்தை அந்த குழந்தை நல்லா உற்று நோக்கி கவனிக்க ஆரம்பிக்குமா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது. அப்படி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு கதை உண்டு புராணத்திலையும் இதிகாசத்திலையும். எப்படி
நாரதர் போய் கர்ப்பமாக இருந்த லீலாவதியினுடைய வயிற்றுக்கு வந்து அருகில இருந்து ஓம் நமோ நாராயணான்னு மந்திரத்தை சொன்னாரு. கதை இருக்கு இல்லையா? அப்ப வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு கதை சொன்னதா புராணம் சொல்லுது. சரி. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த வளையலுடைய சத்தம் அப்படி கேட்கும் போது அது உற்று கவனிச்சு ஒரு கூர்மையான இடத்திற்கு அதனுடைய புத்தி வேலை செய்யுமா? கண்டிப்பா. அப்படி கூர்மையாக அந்த குழந்தைகளுடைய அந்த புத்தி வேலை செய்யும் போது அதனுடைய அறிவு கூர்மை அதிகமாக வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அது மட்டும் இல்ல, அந்த கர்ப்பமாக இருக்க பெண்ணும் அத்தனை வளையல்களை பூட்டி அத்தனை வகை சாதத்தை சாப்பிடும் போது அவ மனசு சந்தோஷப்படும் போது அந்த வயிற்றுக்குள்ள இருக்க அந்த குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற பலவிதமான காரணங்களை வந்து அடிப்படையா வச்சுதான் வளைகாப்பு பூட்டுதல் அப்படின்னு ஒரு முறை வச்சாங்க. அப்ப இன்னைக்கு சால சிறந்த பெருமை அப்ப உங்களாலே எனக்கு கை தட்டிட்டாரு. அப்படி இல்ல, இது யாரு சொன்னாலும் கருத்து சரியா தான் ஏத்துக்கிறது, சரியா தான் ஏத்துக்க முடியாது. இப்ப சரியா இருக்கா? அதே மாதிரி புலி பசிச்சாலும் சரி புள்ள தின்னாதுன்னு சொன்னாங்கல்ல. சரி, ஏன் புல் தின்னாது? நான் ஒன்னு கேட்டேன், மறந்துட்டீங்களா? அதே சமயத்துல கேட்டீங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சு அப்படி ஏன் சொன்னானோ நான் உங்களை கேட்கிறேன். மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரி, இந்த அஞ்சுக்கும் பேர் என்ன? ஐம்பூதங்கள்னு பேரு. பூதம்னா பஞ்சபூதம், பஞ்சம்னா அஞ்சு. உண்மைதான், அஞ்சு பூதம். பஞ்சபூதம் இருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு காற்று, மண்ணுக்கும் பூதம் தான் பேர் இருக்குல்ல, காற்றுக்கும் பூதம் தான் பேர், ஆகாயத்துக்கும் பூதம் தான் பேர், தண்ணிக்கும் பூதம் தான் பேர். அப்ப கிணறு வெட்டுனா என்ன வரும்? உள்ள இருந்து தண்ணீர் தான் வரும். அப்ப தண்ணிக்கு பூதம்னு பேர் இருக்குல்ல, அதனாலதான் கிணறு வெட்ட தண்ணின்ற பூதம் கிளம்பி வந்துச்சு. அதுக்காக சொல்ல, அதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி புலி பசிச்சாலும் புள்ள தின்னாது அப்படின்னு அது அல்ல. சரி, புலி பசிச்சாலும் புள்ளைய தின்னாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. இது என்ன விளக்க? இன்னைக்கு அதிகப்படியான வலி தாங்காம பிரசவ வழியில நாயோட போட்டு எப்படி உங்க ஆளு என்கிட்ட மாட்டிடுவாங்க. இல்ல பேசும் தப்பு இல்ல, மாற்ற தப்பு இல்ல. வழியாக மாற்றினால எடுபட்டு போற மத்திய வந்து கட்டிக்கார கீழே விழுகிற பிரச்சனை இல்ல, எந்திரிச்சு நடக்கிறான மறுபடியும் அதங்க விஷயமே. விழுக வைக்கிறது எனக்கு முக்கியம். அப்ப என்ன அர்த்தம்? நாயாகப்பட்டதா இருந்தாலும் ஒரு புனியா இருந்தாலும் பிரசவ வழிதாங்க பசியினுடைய கொடுமையால போட்ட குட்டியை தின்னுடுமா. அப்ப மத்த குட்டிகளை மத்த ஜீவராசிகள் தின்ற மாதிரி புலி தன்னுடைய குட்டியை தின்னாது. அதனாலதான் புலி பசிச்சாலும் புள்ளைய தின்னாது. இப்படி பழமொழி, பசிச்சாலும் புள்ளைய தின்னாது அப்படின்னு ஒரு புள்ள தின்னாது அப்படின்றத நம்ம ஆளுங்க மாறி கொடுத்துடாது. மாத்தி விட்டோம். உண்மை விளக்க இருக்கு. சரி, ஆட்டம் எங்க? ஆமா, என்ன பண்ணீங்க கேட்ட மாதிரி. சரி, சிவபெருமான் மொத்தம் 5 இடத்துல நடனம் ஆடி இருக்கார். திருவலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம், சிதம்பரம், அதே மாதிரி மதுரை அப்படின்ற 5 இடம். சரி, அந்த 5 இடத்துல எல்லா இடத்துலயுமே இடது கால தூக்கிட்டு ஆடி முடிச்சிருப்பார். ஆனா வலது கால தூக்கி ஆடி முடிச்சிருக்கக்கூடிய பெருமை எந்த ஊரை சேரும் அப்படின்னா அது வெள்ளியம்பலம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மதுரை என்பது மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தை மட்டுமே சேரும். யாருக்காக? ஏன் அப்படின்னா ஆனது ஏன் அப்படின்னு முதல்ல காரணத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். சரி, சொக்கருக்கு மீனாட்சிக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கு எல்லா தேவாதி தேவர்களும் வந்தாங்க. அந்த 50 ரூபாய் தொலைஞ்சு போக அன்படிப்படை வாரி வழங்கிய ஐயனார் அவர்களுக்கு இவர்தாங்க அப்பதிலிருந்து கெட்ட எனக்கு கைது. ஓ நாட்டு மக்கள் எனக்கு கொடுக்குறானா கருத்தை சரியா கவனிக்கல. இந்த அண்ணன் ஒருத்தர் தானே வந்தாரு. நன்றி நன்றி, அன்படிப்படை வாரி வழங்கிய உள்ளத்து நன்றி. சொல்லுமா. சரி, அப்ப சொக்கருக்கு மீனாட்சிக்கு திருமணத்தின் போது அத்துணை தேவாதி தேவர்கள் வந்தாங்க. வந்த எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஆனா 2 பேர் மட்டும் சாப்பிடல. யாரு? வியாக்கிரபாதர், பதஞ்சலின்னு சிதம்பரத்திலிருந்து வந்த முனிவர்கள். இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? சரி, நாங்க தினமும் சிதம்பரத்துல சிவனுடைய நடனத்தை கண்ட பிறகு சாப்பிடுறதா வழக்கம். இங்க நீங்க ஆடினீங்கன்னா சாப்பிடுவோன்னு சொக்கர் என்ன பண்ணாரு? திருமண விழாவில் ஆனார். முதல்ல தமிழ்நாட்டுல ஏன் உலகத்திலேயே சரி முதல்ல ஆடின மாப்பிள்ளை யாருன்னா நம்ம மதுரை மாப்பிள்ளை சொக்கருதான். இப்ப உள்ள மாப்பிள்ளை பாருங்க, மாப்பிள்ளை ஆடுறாரு, பொண்ணு ஆடுது, மாப்பிள்ளை விட்டு ஆளு ஆடுறாங்க, பொண்ணு விட்டு ஆடுறாங்க, மொத்தத்துல குடும்பமே ஆடுது. பரவாயில்ல. ஆனா முதலிலே திருவிளையாடல் புராணத்துல அந்த காலத்துல ஆனவர் நம்ம சொக்கர் தான் ஆடி இருக்காரு. கண்டிப்பான முறை. ஏன் வந்த விருந்தாளியை சந்தோஷப்படுத்தணும். எதற்காக? இறைவனுடைய திருப்பாத்திரம் கட்டுப்பட்டு பேசக்கூடிய பெருமைகள். அதனாலதான் அழகில் ஆடினா ஒருத்தர் அம்பலத்துல ஆனாரு. அப்படி ஆடி முடிக்கும் போது இவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க. திருமணம் முடிஞ்சு போச்சு. அந்த கதைகள்லாம் வேற. சரி, ஆனா ஆடி முடிக்கும் போது என்ன பண்ணாரு நம்ம சொக்கரு? நம்ம மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல இன்னைக்கும் பாருங்க, இப்ப இருக்கிறது வேற மாதிரி இருப்பாரு. முதல்ல என்ன பண்ணாரு? எல்லா கோவில்ல மாதிரி இடது காலத்தான் தூக்கி ஆடி முடிச்சிருந்தாரு. நடராஜருடைய திருவுருவம் கால் அப்படியே உருண்டு ஓடிச்சு. நம்ம மதுரையே ராஜசேகர பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னர் ஆண்டார். இவர் ஆண்ட காலத்துல சோழ நாட்டில இருந்து ஒரு புலவர் பாண்டிய நாட்டுக்கு வந்தார். வந்தவர் என்ன சொல்லிவிட்டாரு? எங்க சோழ மன்னனை காட்டி உங்க பாண்டிய மன்னன் பெரிய உயர்ந்தவரா? எங்க சோழ மன்னருக்கு 64 கலைகளிலே 64 கலைகளும் தெரியும் அப்படின்னார். கலைகள் அப்படின்னா கடிதம் எழுதுறது கூட ஒரு கடிதம், ஒரு கலை. மிருதங்க வாசிக்கிறது ஒரு கலை. கண்டிப்பா. தாள வாசிக்க இப்படி 64 கலைகள் இருக்கு. இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதுல பரதம்
பாண்டிய மன்னனுக்கு தெரியாது பரதநாட்டியம். அப்ப 63 கலைகள் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன் சோழ மன்னன் பெரிய பெருமையானவர், முழுமையாக கற்றவர் என்றார். பாண்டியனுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா போச்சு. என்ன நம்மளை வந்து ஒருத்தர் சபையில் அப்படி கேட்டுவிட்டாரையா அப்படின்னு சொல்லி இவரும் பரதம் கத்துக்கிட்டா 2-3 நாள்ல கால் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது கால் வலிக்கும்ல, ஆடுற வேலையில கால் வலிச்சோன்னு இவர் என்ன நினைக்கிறாரு பாருங்க, சிவன் மேல எப்படி பிரியம் பாருங்க. அவருக்கு கால் வலிக்கிறத பத்தி இவர் யோசிக்கல. 2-3 நாள் ஆடி பழகினதுக்கே நமக்கு இப்படி கால் வலிக்குது. நம்ம சொக்கர், நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இந்த இடது கால தூக்குற மேனிக்கு பலகாலமா நிற்கிறாரு. அப்ப அவருக்கு எப்படி கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி நேரா உள்ள போனாரு. சொக்கரை பார்த்தாரு. நடராஜரே காலை மாற்றி ஆடுங்கள்னார். எந்த பதிலும் இல்ல நடராஜர்கிட்ட இருந்து. உடனே என்ன பண்ணாரு, மன வருத்த தாங்க முடியல. அவர் இப்படி கால் வலிக்கிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய உடை வாழ உருவி காலை மாத்தி ஆடுறீங்களா இல்ல நான் கழுத்தறுத்துக்கிட்டு சாகவானாரு ராஜசேகர பாண்டிய மன்னன். பார்த்தாரு நடராஜர், நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியா, நமக்கு கால் வலிக்குன்னு நினைக்கிறானே பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்புக்காக வலது கால தூக்கி மாத்தி ஆடினார். அப்படி திருவலங்காடு, திருநெல்வேலி, சிதம்பரம், குற்றாலம், மதுரை அப்படின்ற 5 இடத்துல சிவபெருமான் நடனம் ஆடி இருந்தாலும் உலகத்துல எத்தனையோ இடத்துல சிவனுடைய நடராஜருடைய திருமேனி இருந்தாலும் இடது கால தூக்கி மட்டும்தான் இருக்கும். ஆனா வலது கால தூக்கி இருக்கக்கூடிய பெருமை நம்முடைய மதுரையை மட்டுமே சேரும். அதுக்கு காரணம் இதான். அப்ப என்ன அர்த்தம்? அன்புக்கு கட்டுப்பட்டவர் இறைவன், அதிகாரத்துக்கு கட்டுப்போனவன் அல்ல. இதெல்லாம் நல்லா தான் எனக்கு தலையாட்டுறீங்க. காசை வந்து அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களே. தப்பு இல்ல. காசை முன்னுக்கு வச்சா கடவுளை பின்னுக்கு வச்ச மாதிரி காசு கொடுத்தது எதுக்காக? வள்ளியம்மா நல்லா பேசுறீங்க, நாட்டு மக்கள் ஊக்கம். அந்த சிவனடியார தெரியாம கொண்டதுக்காக தெரிஞ்சே செத்தவர் யாரு? யாராவது தெரியாம கொண்டது தெரிஞ்சு சாவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியார்கள் பக்தி உலகத்தில் அளப்பரியது ரொம்ப பெரிய விஷயம். தெரியாம ஒருத்தர் கொண்டதுக்காக தெரிஞ்சு தன்னுடைய உயிரை மாய்த்தார்னா யாரு? இன்னைக்கும் அழுது அன்பர் கூட்டங்கள் அப்படின்னு பல பேர் இருக்காங்க. ஆனா தொழுது இறைவனை சரண் இருந்த 63 நாயன்மார்கள் பெருமை பேசக்கூடிய ஒரு நாயனார் தான் புகழ்ச்சோழ நாயனார். ஒரு நாயனார் பேர் நல்லா கவனிக்கணுமா? இந்த நாயனுடைய பேரு புகழ்ச்சோழ நாயனார். இப்படிப்பட்ட நாயனார் ஆரம்பத்தில் உறையூர் என்று சொல்லக்கூடிய பகுதியை தலைநகரமா வச்சு ஆட்சி புரிஞ்சார். ஒரு கட்டத்துக்கு மேல உறையூர் தேவையில்ல, கரூர் பகுதியை மையமா வச்சு அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை அமைக்கிறாரு. ரொம்ப சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப வரி கட்டக்கூடிய ஆளு, கப்ப கட்ட ஆளு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கட்டுவா இல்ல, எல்லாத்தையும் வாங்கக்கூடிய தகுதியான இடமாக கரூர்ல மையமிட்டு அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சமயம் ஒரு இடத்துல இருந்து மட்டும் வரி வரல, கப்பல் எடுத்துல. அப்ப என்னாச்சு? நேரம் என்ன ஆகிறது? தன்னுடைய படை பலம் அத்தனை திரட்டி கொண்டு அதிகம் என்று சொல்லக்கூடிய சிற்றரசனை நோக்கி போர் தொடுக்க போறாங்க. போர் தொடுக்க போனா ஒட்டுமொத்த போர் வீரர்களையும் வெட்டி சாய்த்து வெற்றி பரிசா அவங்க தலையெல்லாம் கொண்டாந்து மன்னர் முன்னால வைக்க, மன்னர் முன்னால வச்சா மன்னர் சும்மா இருப்பாரா? ஒவ்வொரு தலையா பார்க்கும் பொழுது ஒரு தலை குடுமி ஓட்டு நெத்தியில பட்டு அடிச்சு ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டபடி ஒரு திருமேனி. இதை பார்த்தோன்னா உயிர் ஆடி போச்சு. ஆக தெரியாம திருநீர் பூசிய ஒரு சிவனடியார நம்மால் வெட்டிட்டாங்களே. அப்ப வெட்டதுக்கு காரணம் யாரு? நம்மளுடைய படையாட்கள் தானே. படையாட்கள் பாவம்னா அது யாரை சாரும்? மன்னனை சாரும். அப்போ ஒரு சிவனடியார தெரியாம கொண்டதுக்காக இனிமே இந்த உயிர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எம்பெருமான் சிவன் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக தங்க தட்டுல அந்த தலையை தூக்கி வச்சு, அந்த தட்டு மேல தலையை வச்சிருந்தார்ல, எடுத்து தன்னுடைய திருமுடியில வச்சு ஒரு தீ மூட்டி அந்த தீக்குள்ள அப்படியே போய் விழுந்தாராம். யாரு? புகழ்ச்சோழ நாயனார் என்று சொல்லக்கூடிய நாயனார் தெரியாம ஒரு அடியார கொண்டதுக்காக தெரிஞ்ச தீயில விழுந்து செத்தவர் புகழ்ச்சோழ நாயனார். புகழ்ச்சோழ நாயனார் அருமையான விஷயம், மறுக்க முடியாது. இப்ப ஒரு ஆலயத்துக்கு செல்லும் போது ஒவ்வொரு மாற்று விஷயங்கள் நடக்குது இல்லையா?